தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்டது. திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வெள்ளிவாக்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்காவிட்டாலும் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்காவிட்டாலும் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். திமுக பொங்கல் பரிசாக 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை அனைத்தையும் சேர்த்து 5000 ரூபாய் என வாரி வழங்கியது. தேர்தலுக்கு பிறகு 8000 ரூபாய் கூப்பன் என போலி கூப்பன் விநியோகித்தது. வாக்காளர்களுக்கு 2000 முதல் 5000 ரூபாய் வரை பணப்பட்டுவாடா செய்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி ஒரு புதிய அரசியல் மாற்றம் ஏற்பட உள்ளது. சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுதே திமுக தோல்வியடைய போகிறது என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணர்ந்து கொண்டார். அதன் பிரதிபலிப்பே வெள்ளிவாக்கத்தில் முதலமைச்சரின் விரக்தியான பேச்சு. இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்காவிட்டாலும் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என அறிவித்துள்ளார். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து பெறுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அதிமுக பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கணிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அல்லது நாம் தமிழர் கட்சி அமரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுக்கு 3வது இடம்தான் கிடைக்கும் என கணிக்கப்படுகிறது. அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்தாலும் கூட, எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றாலும் கூட, சிறப்பான முறையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி தனது கடமையை ஆற்ற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.